ஒரு நிமிஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் உங்களுடைய ஸ்கிரீன் வந்தீங்களா? நான் வந்துருச்சு. ஒரு நிமிஷம். நாங்கள் இன்றைக்கு புதிய ஒரு சப்ஜெக்ட்ல வந்துக்கிறோம். ஃபத்ஹு மத்து, கஸ்ரு மத்து, லம்மு மத்து போன்ற அடையாளங்களோடு தொடர்பான விஷயம். இந்த அடையாளங்கள் உங்களுக்கு ம், தெரிஞ்சிக்கும், பட் இந்த பெயர்ல நீ கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு ம், முதலாவது விஷயம். இந்த பெயர்ல தான் இந்த ம், அடையாளங்களை நீங்க ம், தெரிஞ்சுக்கிறது. ஃபத்ஹு மத்து, கஸ்ரு மத்து, ம். லம்மு மத்து. இதுக்கு முன்னாடி நிறைய லெமன் வச்சு. அடையாளங்கள் பார்த்திக்கிறோம். இந்த 3 அடையாளங்கள் ம், பார்த்தோம். அதை தொடர்ந்து நாங்க இதுல ம், டபுளாக வரக்கூடிய அடையாளங்களையும் வச்சு நாங்க பார்த்து அதுலயும் பிராக்டிஸ் பண்ணி பார்த்தோம், பழகினோம். ம், இப்ப இன்னும் 3 அடையாளங்களை நோக்கி நாங்க வந்துக்கிறோம். ஹைர். இந்த ம், அடையாளத்துக்களை பொறுத்த வரைக்கும் இது நான் ம், சொல்லுவோம் மத்தினுடைய அடையாளங்கள் என்று சொல்லுவோம். ஃபதஹ் மத்து, ம். கஸ்ர் மத்து, லம் மத்துங்கிறத மத்தினுடைய அடையாளங்கள் என்று சொல்லுவோம். எனக்கு சின்ன டைம் எடுத்தாங்க, கொஞ்சம் இடிங்க வரேன். மத்தியினுடைய அடையாளங்கள் என்றா இங்க நாங்க கொஞ்சம் நீட்டணும். இந்த அடையாளங்கள் ம், வருகின்ற எழுத்துக்களை நாங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் ம். நீட்டி ஓதணும். நீட்டுறது என்று சொன்னா கொஞ்சம் நீட். 2 அளவுக்கு நீட்டணும். ம், சரியா? அதாவது 1 ம், செகண்ட் நாங்க நீட்டணும். அல்லது எங்கட கை விரல் ஒண்ட மூடி ம், திறக்கிற அளவுக்கு நாங்க நீட்டுவோம். ம், இந்த மத்தியினுடைய அடையாளம் என்ன ம், சொல்லுது அப்படி என்றால், உதாரணத்துக்கு ஒரு மீமுக்கு மேல ஃபதஹ் மத்து ம், கொண்டு வந்திக்குது என்ற அர்த்தம் என்னண்டா, 2 மீம்கள் 2 ம், ஃபதஹத்துன்களை பெற்று வாரத்தை சுருக்கமாகத்தான் நாங்க இப்படி எழுதி இருக்கிறது. பொதுவான இந்த மாதிரி சுருக்கமா போட்டிக்கிறது. இப்ப ம ம், ம என்ற ரெண்டும் சேர்ந்தால் ம என்று நீட்டிப்பட்டு வாரணும் என்கிறதான் அது உண்மையான விஷயம். எனவே அந்த அளவைத்தான் இப்படி நாங்க ம், ம ம். என்றது கூட பாட்டு பாட்டு பாக்குறோம். சரி, இல்ல ஒன்றா ஓது பாப்போம் இது. ஆ, பெஸ்ட்டுக்கு எழுத்து கூட்டி ஓதுங்க, அப்பதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம ம். இருக்கும். ஆ, பிஸ்மில்லாஹ். மாலிகி. மாலிகி. ரெண்டாவது. இலாஹி. இலாஹி. திருப்பி ஓதுங்க. இலாஹி. இலாஹி. குட். மூணாவது. أغنى. أغنى. أو أو نا أغ أو أخ أغ الله. أغ أخ الله أغنى. أو. أغ right. أغنى. أغنى. நாலாவது. أغضيناك. أغضيناك. சரி أعطي வந்து வாலிப்புல அதுக்குள்ளே போடணும். أع. நீ என்ன வெள்ளை பண்ணி வச்சு போட்டுக்க. أغضيناك. أغضيناك. ஓகே, குட் குட். நல்லா இது போதும் பாவம். الخاء. அல் பல ஆ இல்ல அ அ ال அல். ال الخاء. الخاكم. திருப்பி போதுங்க. الخاكم. الخاكم. பெரிய ஹ உச்சரிங்க. அல் ஹ. الخاء. குட். الخاكم. الخاكم. ஓகே, குட் குட் குட். நெக்ஸ்ட். عابدون. عابدون. இந்த ஆண்டு வானத்தை நோக்கி போறது பெல, கீழ் நோக்கி வரும். ஆ ஆ.
ஆ ஆபிதுன. இல்ல. ஆண்டு போறது இப்ப இல்ல. ஆ எப்படி வரணும்? ஆ ஆ எஸ். ஆபி ஆபிதுன. இல்ல. ஆபிதுன. நீங்க ஆண்டு தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆல ஆ ஓத போக்களையும் அதே ஸ்டைல் எடுங்க. ஆபிதுன. ஆ ஆபிதுன. ஆபிதுன. எப்படி? ஆபிதுன. நாலாவது, மூணாவது. ஈலஃபிஹிம். 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 திருப்பி போதுங்க. ஈலஃபிஹிம். ஓகே, நாலாவது. அது அது கலக்கணும், கலக்கணும், கலக்கணும். அது அது கண்டா பேல. அதான் பேல. அது அது கண்டா தாள் இல்லது. அது கண்டா வேறு இல்லது. அது அது அல்ல. அது ஆ, ஆ, அது இன்னும் வரணும். போதாது. அது அது ராக்க. ஆ, அது கண்டா வேற இல்லது. அது கண்டா அது. அது வேற. அது சொல்ல அது அது ரெண்டு மூணு தானே அது இருக்கு. ஒரு வித்தியாசம் இல்லை. நீங்க நீங்க சொல்றீங்க குத்து வச்சா அதுதான் அது குத்து வச்சா. அது ரைட்டா அது. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? டொட் வந்து வாரதுக்கும் ஆ, டொட் வந்து அது உச்சரிக்கிறதுக்கும். ஆ, சாரி, டொட் வந்து உச்சரிக்கிறது டொட் வராம உச்சரிக்க என்ன வித்தியாசம்? இது வந்து அது வந்து சாதாரணமா அது அது வரும். இது வந்து கலைக்கு சொல்லணும். எப்படி? இது அது, அது இது அது. அப்படியா? அது அது நீங்க அது 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 ரெண்டு ஒரே ஒரே மாதிரி தான் உச்சரிக்கிறீங்க. அது வந்து அது என்ன வித்தியாசமா அது சொல்றீங்க? இத அது என்று சொல்றீங்க, இத அது என்று சொல்றீங்க, கலக்கி சொல்றீங்க. அப்படியா? கலக்கல் மட்டும் தான் வித்தியாசம். அப்படியா? கலக்குறோம்ல, இது வந்து நுனிப்பெண்ணெல்லாம் சொல்லணும். புள்ளி வச்சது அது அப்படி வரும். இது வந்து லாஸ்ட் வர அழுத்தி சொல்லணும். மேற்பற்கள் கிடாபுல அழுத்தி ஆழ்வு. நீங்க நீங்க உங்களோட 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 பயான் நல்லா இருக்குது. ஆனா ஓதல் பிழையே அங்கே பிரச்சனை. நீங்க அழகா பயான் பண்றீங்க, வச்சு எழுத்துக்கள் இப்படி வரும் அப்படி வரும், சரியா சரியா சொல்றீங்க, பிரச்சனையே இல்லை, மாஷல்லா மிச்சம் நல்லா. ஆனா ஓதல் பிழையே. சொல்ற மாதிரி ஓதன்மே. நான் அது நான் ரெண்டு மாதிரி சொல்றேன் பாக்குறீங்களா இப்ப? சொல்லுங்க பாபு. ஒன்னு ஒன்னு அது ராக்க. அது வந்து அது ராக்க. வருது இல்லை, கஷ்டப்படுறீங்க, லைட்டா வந்து இப்பதான். ஆனா ஃபுல்லா வரல. இல்ல. அது அது முதலாவது சொல்லுங்க. அது இது என்ன எழுத்து? இது என்ன எழுத்து? அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இது மேல மேல உள்ளதா? மேல உள்ள என்ன கீழே எழுத்து? பாக்ஸ்ல உள்ளதா? கீழே உள்ள எழுத்து. மேல மேல உள்ளது வந்து ஸல். அங்கதான் பிரச்சனை. மேல உள்ளது வந்து இல்ல இல்ல மேல உள்ள எழுத்து வந்து த. சரியா சொல்லுங்க. கீழே உள்ள எழுத்து வந்து த த த தீது த. எது த தி? மேலுக்குள்ளதா கீழே உள்ளதா? மேல உள்ளது புள்ளி இல்லாதது த. மேல உள்ளது. அப்படியா? ஆமா, புள்ளி இல்லாத எழுத்து த. புள்ளி இல்லாத எழுத்து என்ன எழுத்து? த. தேல். ஆ அந்த தல். தேண்டு சொல்றது குழப்பத்துல இங்க அதான் பிரச்சனை. நீங்க தேண்டு சொல்றதுதான் பிரச்சனை. ம், தேண்டு சொல்ல போகல, அழுத்தமாக ம், சொல்லலண்டா தேட சவுண்ட் வராது. தான் வரும். நாக்கு பேத்துட்டு என்ன செய்யணும்? மேற்பற்கள பின்பகுதியில அழுத்தமாக படவில்லை என்றால், எப்படி? மேற்பற்கள பின்பகுதியில அழுத்தமாக படுதில்லை அப்படி என்றால் ம். என்ன செய்யாது? இந்த எழுத்து தேர்ட் வராது. சவுண்ட் வராது. ம், அது தான் வரும். இல்லைங்க பிரச்சனை என்னன்னு சொல்லி ம். கவனமா பார்த்துக்கணும். அது பாடம் நல்லா படணும். அது 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 இது அல்ல. இது என்று வார நேரம் அது சத்து.
கொஞ்சம் ம். கோபமாயிடும். அது. அது. ரைட்டா. அது. 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 அது அல்ல. அது. அது. அண்ணா அதுன்னா அதால் தான் அது அது வேற. அது. அதான் அது அண்ணா தால் அது. அது தால் அல்ல. அது தால். அது. 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 அது நான் வேகமா தானே சொல்றேன். என்னது? நீங்க சொல்ற மாதிரி அதை வச்சுதான் சொல்றேன். நான் கிடாப்பல்ல. இப்ப அது என்ன சொன்னேன்? அது அப்படியே சொன்னேன் நான். அது சொல்லல. அது. ஆ? அது. அது. நான் அப்படி சொல்லல. அங்கதான் பிரச்சனை. நான் அது. 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 அது அல்ல. அது. 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 தால். இது. 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 தால். இது. அது. அ- அது. இது. 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 ஆ இது. ரைட்டா. இது இது. அந்த உச்சரிப்பு வராட்டி போல. இது. அது. இது. அது. அது. இது. அது. அது. அது அல்ல. அது. அது. நான் திருப்பி தால் பாடத்துக்கு போக வேண்டி வரும் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் நீங்க அதுரா கரெக்ட். சரி திருப்பி சொல்லுங்க பாப்போம் எப்படி. அது. 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 நான் ரெண்டு மாதிரி சொல்லி காட்டிக்கிறேன். அ- அது. 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 வித்தியாசம் வருது இல்லையே அங்க பிரச்சனை. நீ இல்ல, சொல்லி ஒரே அது. மாதிரி தான் வருது. அது. இது வந்து பாருங்க நான் ஒரு நல்லா சும்மா கேட்போம். சொன்னேன். அது. அது. வித்தியாசம் விளங்கிச்சா? அது. அது. ஆ கொஞ்சம் வந்திக்குது. தால் சொல்ற நேரத்துல இது. ம். இது. த. த. அந்த தேன்னு சொல்ல போகல சவுண்ட் வருதா? த. வருதா சொல்லி பாருங்க தேண்டு. த. அந்த த. அந்த தேர்ட சவுண்ட் இதுன்னு சொல்ல போகல வராட்டி பேல. ம். த. இது. நீங்க என்ன சொன்னீங்க? த. இது. ம். இது. இது வருதா தேர்ட சவுண்ட்? இது. த. தி. து. இது. நான் கேட்க ரெண்டு போல நேரம் நீங்க ஓகே. அது. 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 அது என்று சொல்றீங்க. அப்ப தால்ட தேர்ட சவுண்ட் வருதா? எனக்கு ஏதோ வர்ற மாதிரி தான் தோணுச்சு. வர மாதிரி தோணுதா? அப்புறம் ரெக்கார்ட கட்டாயம் கேட்கணும் அப்பதான் வளரணும். ம். எனக்கு இந்த எழுத்து பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. எந்த எழுத்து பிரச்சனை? குழப்பமா இருக்கு. அதனாலதான் அந்த ஆளுதான் இந்த சுக்குன்னு வச்சு அந்த இதுதான் இந்த பிரச்சனை தான் எனக்கு உச்சரிப்பு பிரச்சனை தான் பெருது. எழுத்து பிரச்சனை உச்சரிப்புல தான் எழுதுதான் பிரச்சனையா இருக்கு. பிரச்சனை எல்லாருக்கும் மத்தபடி கூட பெரிய பிரச்சனை. எல்லாருக்கும் பவுல் மட்டும் அல்லது ஓதுற வார எல்லாருக்கும் ம், பெரிய பிரச்சனை எழுத்து பிரச்சனை தான். மத்த எல்லாம் தெரியும். மத்த ம், எல்லாம் தலைக்கு மேல ம், அத்துப்படியா தெரியும். எழுத்து பிரச்சனைதால தான் எல்லாரும் ஓதலும் பிரச்சனையா போகுது. ஓதலே பிரச்சனையா இருக்கு எழுத்தான் காரணம். எழுத்து நாங்க ம், பழகணும். எங்கட ம், ஸ்டைல்ல இருந்து நாங்க மாறி சரியான ஸ்டைலுக்கு வந்து பழகணும். பழகுறது ம், அது பெரிய ஒரு ம், என்ன சொல்ற யுத்தம் ஒன்று தான். அது எங்களோட நாங்க சேர்ந்து போராடுற பெரிய யுத்தம் ஒன்று தான் அது எங்களோட வாயோட. சில போது இதுன்னு வருது, சில போது இதுன்னு வரும், சில போது மாறி வரும். அப்ப சரியான இடத்துக்கு கண்ட்ரோல் ஆகி எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரே உச்சரிக்கிற அந்த ம், சவுண்ட வடிவத்தை எடுத்து சவுண்ட் பிராக்டிஸ் பண்ணி பழகுறதுல தான் அதுல வெற்றி. அல்லது கஷ்டம் தான். ம், நீங்கண்ணா ம். சரி. இது திருப்பி சொல்லுங்க பாப்போம் எப்படி. இது. இது. அது. இது. ரைட்டா?
أدراك. அது ரோக்க. أدراك. ஆ அது ரோக்க. أدراك. இது சொல்லுங்க. அது திருப்பியும் சொல்றேன். أرض. பல தேர்ட் சவுண்ட் வரணும். أرض. أدراك. அது ரோக்க. أدراك. அது ரோக்க. أدراك. ம் அது ரோக்க. أدراك. இதுட சவுண்ட் எடுத்துக்கணும். அது ரோக்க. أدراك. ஆ மூணாவது எப்படி வரும்? إلى فيهم. ம் إلى إلى فيهم. ஈலஃபிஹிம் என்னட்டுங்க? ஈலஃபிஹிம். إلى فيهم. திருப்பி வருங்க. ஈலஃபிஹிம். إلى إلى فيهم. ஆ நீட்டணுமா? ஈலஃபிஹிம். إلى فيهم. ரெண்டாவது எப்படி வரும்? عابدون. திருப்பி வருங்க. عابدون. முதலாவது. الخاكم. ம் الخ الخاكم. ஹ ஹ ஹ. ها ها الخاكم. அல்ஹாகுமு. الخاكم. ம் நாலாவது. أدراك. ம் أدراك. திருப்பி தேர்ட் சவுண்ட் வருது இல்லையே? அது இந்த வரலையே. அது அது அதுன்னா வராது. அ- அதுல அது இது 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 அது எல்லாம் தால்ட சவுண்ட் வராது. தேர்ட சவுண்ட் வராது. அது அ- அதுராக்க. நான் சொல்ல வேணா தேர்ட சவுண்ட் வரல. த- அது அதுராக்க. ம் அதுராக்க. அது அதுராக்க. அது அதுராக்க. ஆ அது அது ரோக்க. அதுராக்க. அதுராக்க. திருப்பி வருவோம். அதுராக்க. அது ரோக்க. அதுராக்க. மூணாவது ரெண்டாவது பாப்போம். ஆபிதுன. திருப்பி வருங்க. ஆபிதுன. அப்ப அது சரியா வருது. தூட சவுண்ட் வருது. ஆபிதூன. ம் ஆபிதூன எவ்வளவு நீங்க இப்ப? ம் என்ன இப்படிதானே? புரியல. அது ஆமா. சரியா வருது. ஆ அதான் ஒவ்வொரு எழுத்து அப்படி இதை இதை அப்புறம் போக போக வந்துருமேன்னு. எல்லாம் ஒரு எல்லாம் ஒரு தாள் தான். ஒரு வாரம் ஒரு தாள் தான் எல்லாம். ஒவ்வொரு தாளுக்கும் ஒவ்வொரு விதமா போதை இல்லாது. இப்ப நான் ஏன் மோத சொன்னேன்? நீங்க தான் விளங்கி கொள்ளணும். ம். எந்த தாள் பிழை ஆகுது, ஏன் அந்த பிழை ஆகுது, எல்லாத்தையும் நீங்க தானே நான் தானே உச்சரிக்கிறேன். எல்லாத்தையும் ஏண்ட நாக்கும் ஏண்ட வாய் தானே உச்சரிக்குது. அப்ப ஏன் நான் திருத்திக் கொள்ளணும்ங்கிறத பார்க்கணும். நான் அதே மாதிரிதான் இதுவும் சொல்றேன். து அப்படி சொல்றேனே இல்ல, நீங்க அதேதான் ஒரு வேளை இதுவும் அப்படி சொல்லவே சொல்றேன். இல்லை. உங்களோட சவுண்ட்ல வித்தியாசம் விளங்குது. ஒரே மாதிரி சொல்லேலும் ரெண்டு சவுண்ட் உச்சரிக்கலாம். அப்படியா? விளையாது அந்த நியாயம். அந்த அந்த அதே அந்த இடத்துல என்ன சொல்றேன் வேணா இது வந்து வித்தியாசமா இருக்கும். இப்ப அதுதான் நான் பிரச்சனை. எப்படி அதைத்தான் நான் கேட்கிறேன் சிஸ்டர். ஒரே இடத்துல இருந்து ஒரே விதமா நீங்க உச்சரிக்கிறீங்கன்னா அது எப்படி ரெண்டு விதமா வரும் சவுண்ட்? அப்படின்னா நாங்க எப்படி வித்தக்காரனை சொல்றேன். தான் நினைக்கணும், மந்திரக்காரனை தான் நினைக்கணும். பல டோன்ல பேசுறதுக்கு ஒரே இடத்துல இருந்து உச்சரிக்கன்னு சொல்றீங்க, ஒரே மாதிரி தான் ம். உச்சரிக்கிறேன்னு சொல்றீங்க. அது எப்படி சத்தம் மட்டும் ரெண்டு மாதிரி வருது? இல்லைங்க சொல்றது.
ஹைர் ஓகே இன்ஷால்லா ம் இந்த ஒர்க்கை ஃபாலோ பண்ணுவோம் ரெடி ஆகிட்டு வரும் நல்லா நல்லா பாருங்க நுணுக்கமா பாருங்க என்னது மிஸ்டேக் வருதுன்னா ம் தொடர்ந்து இன்ஷால்லா எடுத்து பார்த்து போதும்